ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கு காலையில 10 மணிக்கு நவம்பர் மாசத்துக்கான திருப்பதி திருமலையோட அக்கமடேஷன் ஓபன் பண்றாங்க. இதோட புக்கிங் எப்படி இருக்கு அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் உங்களுக்கு ஷேர் பண்ண வீடியோல இந்த புக்கிங் பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால நீங்களும் புக் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி ஆன்லைன்லயே புக் பண்றதுக்கு பாருங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து திருப்பதி ரூம்ஸ் வேண்டாம், திருமலையில தான் வேணும்னு நினைச்சீங்கன்னா திருமலா ரூம் ட்ரை பண்ணுங்க. சப்போஸ் வந்து உங்களால புக் பண்ண முடியல, கன்ஃபார்மா ஒரு ரூம் வேணும் ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்குன்னு நினைச்சீங்கன்னா உங்ககிட்ட ஆல்ரெடி புக் பண்ண டிக்கெட் இருந்துச்சுன்னா நீங்க கீழ் திருப்பதியில கூட ஸ்டே பண்ணிட்டு தரிசனத்துக்கு மட்டும் போயிட்டு வர மாதிரி கூட நீங்க பிளான் பண்ணிக்கலாம். புக்கிங் ஓப்பன் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு நிமிஷம் டைம் இருக்கு. ஷார்ப்பா 10 மணிக்கு இல்லைன்னா ஒரு 10:01 மாதிரி நமக்கு வந்து வர்ச்சுவல் கியூ வந்து ஸ்டார்ட் ஆயிரும். சப்போஸ் உங்களுக்கு அப்பயும் வரலன்னா நீங்க வந்து பேக் வந்துட்டு திரும்ப ஒருக்கா போயிட்டு அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. எல்லா புக்கிங்க்குமே வந்து ஷார்ப்பா 10 மணிக்கு லிங்க் கிடைக்கிறது இல்ல, 1 நிமிஷம் 2 நிமிஷம் வந்து நமக்கு அதுக்கப்புறம் தான் கிடைக்குது. கண்டிப்பா வர்ச்சுவல் கியூ இருக்கும். நேத்து வந்து 300 ரூபா தரிசனத்துக்கு வந்து ஷார்ப்பா 10:01க்கு கிளிக் பண்ணும்போது 7 நிமிஷம் வர்ச்சுவல் கியூ வந்தது. அதுவே வந்து நம்ம ஒரு 10:02 10:03க்கு மாதிரி கிளிக் பண்ணும்போது ஒரு 3 நிமிஷம் வர்ச்சுவல் கியூ வந்தது. அதனால ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு நம்ம வர்ச்சுவல் கியூ வந்து குறைக்கலான்னு பார்த்தாலும் சேம் அதே வர்ச்சுவல் கியூ தான் இருக்கு. அந்த ஆப்ஷனும் வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி புக்கிங்ஸ்ல வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் பண்ணப்பெல்லாம் வந்து நமக்கு அதிகமா கியூ வருதுன்னா பேக் போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டோம்னா நமக்கு வர்ச்சுவல் கியூ வந்து கம்மியா கிடைக்கும். இப்போ ஷார்ப்பா 10 மணி ஆயிடுச்சு. ஆனா இன்னும் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆக்டிவேட் ஆகல. ஒவ்வொரு நாளும் இப்படிதான் டேபை ரெஃப்ரெஷ் பண்ணாலுமே நமக்கு ஷார்ப்பா 10 மணி ஆனா இந்த லிங்க் வர்றதில்ல, அதாவது வர்ச்சுவல் கியூ வந்து வர்றதில்ல. ஒரு நிமிஷம் லேட் ஆகி தான் வந்து கிடைக்குது. இப்போ ஷார்ப்பா 10 மணி. இப்போ டைம் கரெக்டா 10:01 ஆகுது. ஓகேங்களா? ஸோ 10 மணி பாஸ் ஆகி 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்பதான் நமக்கு வந்து வர்ச்சுவல் கியூ கிடைச்சிருக்கு. எவ்வளவு நேரம் அப்படின்னா 3 நிமிஷம் கிடைச்சிருக்கு. ஸோ 3 நிமிஷம் எல்லாம் கிடைச்சதுன்னா நம்ம வந்து அப்படியே தாராளமா வெயிட் பண்ணலாம். ஏன்னா அதுக்கு மேல நம்ம போயிட்டு திரும்ப ட்ரை பண்ணோம்னா 7 நிமிஷம் 8 நிமிஷம்லாம் கியூ வந்து விழுந்துரும். எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் நம்ம லாகின் பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு சீக்கிரம் நமக்கு வந்து புக் பண்ண முடியும். இப்போதான் நமக்கு கியூ வந்து முடியுது. சரியா 3 நிமிஷத்துக்கு மேல கியூ இருந்தது இல்லையா? இப்போ வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. திருமலான்னு கிளிக் பண்ணீங்கன்னா நவம்பர் மாசத்துல எல்லா நாளுமே ஓப்பன்ல இருக்கு பாருங்க. அதே மாதிரி நமக்கு ஆகஸ்ட் மாசம் அக்டோபர் மாசத்துல எல்லாம் ஆல்ரெடி யாராவது வந்து கேன்சல் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ரூம்ஸுமே இப்ப வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். தேவையான நாட்கள் உங்களுக்கு சப்போஸ் இருந்துச்சுன்னா யாருக்காவது அக்டோபர்ல ஆகஸ்ட்ல தேவைப்பட்டுச்சுன்னா ட்ரை பண்ணி புக் பண்ணுங்க. அதே மாதிரி திருப்பதி சூஸ் பண்ணீங்கனாலும் செப்டம்பர் மாசத்துலயும் கேன்சல் பண்ணப்பட்ட ரூம் வந்து உங்களுக்கு அவைலபிள் காட்டும். இங்க கீழ் திருப்பதி பொறுத்த வரைக்கும் நமக்கு ரூம்ஸ் வந்து என்னென்ன ரூம்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா சீனிவாசம்ல வந்து 2 பெட்ஸோட இருக்கக்கூடிய அட்டாச் டாய்லெட் ரூம் 204 ரூபாய். இது கூட உங்களுக்கு ஜிஎஸ்டி வந்து ஆட் ஆகும். அதுக்கு அடுத்து சீனிவாசம்ல ஏசி ரூமும் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி சீனிவாசம் ஏசி ரூம் வித் 2 பெட்ஸ். ஸோ இதுல வந்து 402 ரூபாய் ரூமும் இருக்கு, 608 ரூபாய் ரூமும் இருக்கு. இதுவே நீங்க மாதவம் புக் பண்ண போறீங்கன்னா அதுல ஸ்டார்டிங் ரூமே 800 கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து மாதவம்ல ஏசி ரூம், உங்களுக்கு ஏசி ரூம் வித் 2 பெட்ஸ் அட்டாச் டாய்லெட் 804க்கு இருக்கு. இதுவே 1000 ரூபாய்க்கு இருக்கு. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா தொலப்பா கார்டன் ரூம் வந்து 100 ரூபாய் 108 ரூபாய் ரூம், ஜிஎஸ்டியும் வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். அதுக்கு அடுத்து 304 ரூபாய் ரூமும் தொலப்பா கார்டன்ல ஏசி ரூம் வித் 2 பெட்ஸ் வேணும்னா நீங்க 304 ரூபாய்க்கு பண்ணிக்கலாம். ஸோ இதுல ரூம்ஸ் குவான்டிட்டி பாத்தீங்கன்னாவே தெரியும், ரொம்ப கம்மியா இருக்கு, ஃபாஸ்டா புக் ஆகும். விஷ்ணு நிவாசத்துல நேத்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இந்த 500 ரூபாய் ரூமை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன்ல 5 ரூம் தான் வந்து ஓபன் பண்ணுவாங்க. இந்த 804 ரூபாய் ரூம் தான் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமா இருக்கும். பட் இந்த ரூம் ரொம்ப கஷ்டம் புக் பண்றது. நான் நிறைய டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்தது விஷ்ணு நிவாசத்துல பாத்தீங்கன்னா 2 ஏசிஸ் ரூம் வித் 2 டபுள் காட் பெட்ஸ் வந்து இருக்கும், 2 அட்டாச் டாய்லெட்ஸ் இருக்கு. அது 1340 ரூபாய் வந்து ரூம் போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் கீழே இருக்கக்கூடிய ரூம்ஸ். இதே திருமலா நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா பாருங்க, சாட்டர்டே சண்டேஸ் தான் ரொம்ப ஃபாஸ்டா புக் ஆகும். அதுலயும் 100 ரூபாய் ரூம் தான் ரொம்ப ஃபாஸ்டா நமக்கு புக் ஆகும். செக் பண்ணி பாத்தீங்கன்னாலே தெரியும் இந்த டேட்ஸ்ல எல்லாம் 100 ரூபாய் ரூம் எவ்வளவு கவுண்டிங் குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு. 100 ரூபாய் ரூம் 999 ரூபாய் ரூம், 1518 ரூபாய் ரூம். வீக் டேஸ்ல ஓரளவுக்கு ரூம்ஸ் வந்து இருக்கும். உங்களுக்கு என்னைக்கு வேணுமோ புக் பண்ணிக்கிங்க. செக்இன் டைமை பொறுத்த வரைக்கும் அங்க போயிட்டு நம்ம ஸ்கேன் பண்ணக்கூடிய டைம் தான். இப்போ செப்டம்பர்ல கூட பாருங்க ரூம் கேன்சல் ஆயிருக்கும் போல. ஸோ அந்த ரூம்ஸ் எல்லாமே இப்போ வந்து அவைலபிள் காட்டுவாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க ட்ரை பண்ணி பண்ணிக்கலாம். இன்னைக்கான புக்கிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு சாட்டர்டே சண்டேஸ் ரூம்ஸ் தான் ரொம்ப ஃபாஸ்டா ஆகிட்டு இருக்கு. சேம் டேல நீங்க கீழே மேலேயும் ஒரே ஐடி ப்ரூஃப் யூஸ் பண்ணி பண்ண முடியாது. ஒரு நாள் கீழ் திருப்பதியில ஒரு நாள் மேல திருமலையில வந்து அந்த மாதிரி நீங்க புக் பண்ணிக்கலாம். புக்கிங் நவ் வந்து ஓப்பன்ல இருக்கு நவம்பர் மந்த்துக்கு. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணுங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி புக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது எரர் வருதுன்னா ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருங்க. சப்போஸ் நெக்ஸ்ட் பேஜ் வந்து மூவ் ஆகும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து இந்த செக்இன் ஸ்லாட் இருக்கு இல்லையா டைம், ஸோ அதை நீங்க போற டைமை விட கொஞ்சம்
லேட் ஆகி டைம் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. 100 ரூபாய் ரூம் அப்படின்னா 501 ரூபாய் காஷன் டெபாசிட் வந்து நம்ம ஆட் பண்ணி பே பண்ற மாதிரி இருக்கும். இந்த காஷன் டெபாசிட் நம்ம ஸ்டே பண்ணிட்டு வெக்கேட் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளோட அக்கௌண்ட்டுக்கே வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. யூபிஐ பேமெண்டா இருந்துச்சு அப்படின்னா சேம் டே வெக்கேட் பண்ண சேம் டேயே அக்கௌண்ட்டுக்கு வந்துருது. மற்ற பேமெண்டா இருக்கிறவங்களுக்கு ஒரு 3 ல இருந்து 7 நாள் வந்து ஆகுது. ஸோ இதுதான் வந்து நவம்பர் மாசத்துக்கான புக்கிங்கோட அப்டேட். இப்போ ரூம்ஸ் புக்கிங் ஓப்பன்ல இருக்கு, புக் பண்ணிக்கோங்க. புக் பண்ணவங்க கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.